சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம மீனாக இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. முத்து இருந்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க நீங்கள் தானே சத்யாவோட விஷயத்த கையில் எடுத்தீங்க. இப்போ நானும் அம்மா பக்கம் நிற்கிறேன்னா அதுக்கு காரணமும் நீங்கள் மட்டும்தானே. இனிமேல் அவனுக்கு கிடைச்ச ரேகாவை எப்பாடு பட்டாவது நம்ம கல்யாணம் பண்ணி வச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் மனைவியை உத்தரவு கொடுத்ததுக்கப்புறமா மறுபேச்சு உண்டா? கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத. அது எப்படிங்க கவலை இல்லாமல் இருக்க முடியும்? அந்த சின்னவனி என்ன நம்ம குடும்பத்தை சும்மாவை விட்டுற போகிறா? என்ன பழிவாங்கிறத நினச்சி இந்த வீட்டை அவள் பேருக்க மாத்திரவர இருந்தவ தானே அவகிட்டே இருந்து சத்யாவையும் ரேகாவையும் எப்படி ஒன்றா சேர்த்து போய் வாழ வைக்க போகிறேன்னு எனக்கே தெரியலங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா இப்படி நீயே உடஞ்சி போனால் நான் என்ன சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இல்லைங்க எனக்கான இருக்கிற பயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. புரியுது மீனா, உன்னோட பயம் எல்லாமே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் சின்னவனி இருந்துட்டு அந்த முத்து இப்போ தானே ஒவ்வொரு காரை ரெடி பண்ணி எல்லாத்தையும் ஓட்டி வச்சிட்ருக்கான். அதை எப்படியாவது நம்ம தடுத்தே ஆகணும். அவன் மச்சனுக்கு என் வீட்டு பொண்ணு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. முத்து மீனாவையும் எப்படி பழிவாங்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இந்த தடைகளை மீறி சத்யா ரேகா கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.